friends, welcome back to the channel BeautyDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது எங்க பார்த்தாலுமே இந்த Nykaa Pink Friday sale னு வந்துட்டு இருக்குங்க. இந்த Nykaa Pink Friday sale Friday 23rd ல இருந்து ஆரம்பிச்சது. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சேல் போயிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு தான் வந்து வீடியோவே எடுக்கிறேன் because எனக்கு வந்து இந்த Nykaa Pink Friday sale அப்ப நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குவேன். ஏன்னா அந்த சேல் அப்ப பாக்கும்போது நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். up to 50% வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ அந்த டிஸ்கவுண்ட் பீரியட்ல நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அதுவும் மெயினா வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா இந்த வீடியோல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேவரட் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு PR வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. சோ அதுவும் என்னன்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ ஒரு சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து காமிக்க போகிறேன். ஸோ அது இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து கிடைச்சிட்ருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து பிக் பண்ணணும்னாலும் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தி கூட எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன். மறுபடியும் இதை ரீபர்ச்சேஸ்லாம் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் இதெல்லாம் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்மளை வந்து வாசமாக வச்சுக்கணுங்க. மனமாக இருக்கணும் நம்ம எங்கே போகும்போதோ. ஓகேங்களா? நம்மளுக்கு அந்த வேர்வை ஸ்மெல்லோ இல்லை வந்து அந்த துர்நாற்றம் வரும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஃபீல் ஆகும், இரிட்டபிளா இருக்கும். அண்ட் மோரோவர் பக்கத்துல நம்ம பக்கத்துல யாராச்சும் வரும்போது அவங்களும் என்னடா இது இவங்க மேல இவ்வளோ கப்படிக்குது அப்படின்னு மாதிரி யாரும் மூஞ்சி சுழிக்க கூடாதுன்னா டெஃபினட்டா வந்து அண்டர் ஆர்ம் ரோலான்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ குளிச்சுட்டு வந்த பிறகு ஃபர்ஸ்ட் வேலையா வந்து அண்டர் ஆர்ம் ரோலான் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூஸ் பண்ணது இந்த கெமிஸ்ட் அட் பிளே. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல 5% AHA இருக்கு. ஸோ இந்த ஒரு ரோலான் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப மைல்டா காமா இருக்கு, ரிலாக்ஸிங்காகவும் இருக்கு. ஓகேங்களா? ஃபாலோட் பை டெஃபினட்டா வந்து நம்ம நல்ல மனமா இருக்கணும் இல்லையா? ஸோ இந்த பிளம்மோட பாடி மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பிளம் பாடி மிஸ்ட் ரேஞ்சில் வந்து எல்லா வேரியன்ட்லையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப மைல்டாக காமாக இருக்கு. ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுறது இந்த வெனிலா வைப்ஸ். நம்மளை தாண்டி போகிறவங்க நல்ல ஃப்ராக்ரன்ஸ் என்ன போட்ட அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பிளம்மோட பாடி மிஸ்ட்ல எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தது. அதுல இருந்து ரெகுலரா இந்த ஒரு காம்போ நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ரெண்டுமே மைல்டாகவும் இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற எல்லாமே காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விதத்துல இந்த ரெண்டு காம்போவும் மஸ்ட் பை, டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீ. ஓகேவா? டாட் அண்ட் கீல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ரிவ்யூ பர்பஸ்க்காகவே வாங்கினேன். பட் ரிவ்யூ பர்பஸ்க்கு தாண்டி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ஸ்கின்ல அது வந்து ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த டாட் அண்ட் கீயோட Pomegranate Retinol plus Caffeine eye cream. ஸோ இந்த ஐ க்ரீம் வந்து லைக் இதில் கெஃபைன் இருக்கிறதுனால இங்கே ஐ பேக்ஸ் இருக்கிறது, இந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிறதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு. அண்ட் வந்து எனக்கு இது வந்து கொஞ்சம் டக்குனே வந்து ரிசல்ட் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து மை ஃபேவரட், அப்சல்யூட் ஃபேவரட். அண்ட் இப்போ நல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கு. வேணா டெஃபினட்டாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இந்த டியூப் ஃபார்மில் வருது. அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டரும் இருக்கு. ஸோ இது நீங்கள் கண்ணுக்கு கீழே எப்படி போட்டுட்டு ஜஸ்ட் மசாஜ் பண்ணும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். அண்ட் அந்த லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்த ஃபீலும் இருக்கும். ஸோ வெரி நைஸ் ப்ராடக்ட். அடுத்தது இந்த க்யூட்டான ஒரு டப்பு பாருங்களேன். டாட் அண்ட் கீழே ஏதோ தொப்பியெல்லாம் போட்டு அழகாக இந்த ஜார் இருக்குல்ல. ஸோ இந்த ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் மாஸ்க்கு. இதில் விட்டமின் C + E இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி டப்பு உள்ளார ஒரு ஸ்பேட்டுலா கொடுத்துருந்தாங்க. ஸ்பேட்டுலா கொடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிங்க் டிண்ட் வரும். யாருக்காச்சும் வந்து லிப்ஸ்டிக் போட விருப்பம் இல்லை அப்படின் போது இந்த ஒரு பர்டிகுலர் லிப் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். பர்டிகுலராக இந்த வின்டர் சீசனுக்கு நம்ம லிப்ஸ் வந்து ரொம்பவே ட்ரையாகவும் சாப்டாகவும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிப்ஸும் பிங்காகவும் இருக்கும். அந்த பிளாக்னஸ் எல்லாம் போகும். அண்ட் அந்த பிக்மெண்டேஷன்லாம் போய் லிப்பும் நல்லா ஹைட்ரேட்டடாக தெரியும், ப்ளம்பாகவும் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக இதை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது த ஆர்டினரி பிராண்ட்லேருந்து இது ரொம்ப நாளாக என் கார்ட்டில் வச்சுட்டே இருந்தேன். வாங்கலாமா வேணாமா, இதை விட மினிமலிஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்லாம் யோசிச்சு மினிமலிஸ்ட்லாம் ட்ரை பண்ணி கூட நான் ரிவ்யூ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது வாங்கணும்னு அந்த தாட் இருந்துகிட்டே இருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெயின்
ப்ராடக்ட் நான் வாங்கினேன். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா த ஆர்டினரி AHA BHA பீலிங் சொல்யூஷன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த ஆர்டினரியோட சாலிசிலிக் ஆசிட் இது வந்து 2%. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரியோட இந்த பர்டிகுலர் இவ்வளோண்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அதாவது நான் ஒரு தடவை யூஸ் பண்ணேன், அவர் ஒரு தடவை யூஸ் பண்ணாரு. ஜஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 10 minutes விட்டுடுங்க. விட்ட பிறகு தென் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். ஸ்கின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே நான் போட்டுட்டு எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருந்தது. எனக்கு வந்து அந்த இம்பேக்ட் வந்து அவ்வளோவா தெரியல. பட் அவர் வந்து போட்டுட்டு என்ன என் ஸ்கின் நகுன்னு இருக்குது அப்படின்னாரு, சாஃப்டாக இருக்குது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணார். ஸோ அது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் தான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பீலிங் சொல்யூஷன் AHA BHA உள்ள பீலிங் சொல்யூஷன் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு தைரியமாக இந்த ப்ராடக்ட் போகலாம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது கொஞ்சம் ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கும், பட் இட் இஸ் ஆல் ஒர்க்கிங். ஓகே, அடுத்தது த ஆர்டினரியோட சாலிசிலிக் ஆசிட். ஸோ உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, ஆக்னே இருக்குது, பிளிமிஷஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். பிகினராக இருக்கும் போது கொஞ்சம் மெல்லமாக ஆரம்பிங்க. அதாவது 2%லேருந்து ஆரம்பிங்க. வென் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இது வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் தெரிஞ்சது. அந்த பர்டிகுலர் AHA BHA சொல்யூஷன் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லேயே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் திஸ் ஓகே அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. பட் டெஃபினெட்லி இட் இஸ் ஒர்க்கிங். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொன்னேன், இந்த போர்ஸ் அதெல்லாம் வந்து மினிமைஸ் ஆகிறது என்னால் உணர முடிஞ்சது. பட் ரெகுலராக கொஞ்சம் யூஸ் பண்ணால் தான் வந்து எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும். தீர்ந்துருச்சு நம்ம வாங்கினா விட்டுடலாம், என் ஸ்கின் இப்படியே இருக்கும் அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம ஸ்கின் வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு போகும். நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் எஸ், அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அன்டில் அண்ட் தென் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டை வந்து ரெகுலராக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயங்கர ரேவிங்காக இருந்தது. ஆனால் நான் யூஸ் பண்ணாமலே ரொம்ப நாள் வந்து என்னோடய வேனிட்டியில் வச்சுட்டே இருந்தேன். அண்ட் ஃபைனலி ஓகே நான் ட்ரை பண்ணும் அப்படின்போது டெஃபினெட்லி இட் இஸ் ஒர்க்கிங் அமேசிங். ஓகேங்களா? மெயின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த கிளைகாலிக் ஆசிட் வந்து நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு, டல் டயர்ட் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் உங்களுக்கு இந்த கைக்கிட்ட இது வந்து மல்டிபர்பஸ் யூஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கைக்கிட்ட அந்த ரஃப்னஸ் இருக்குது, இங்கெல்லாம் ரஃப்னஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக அந்த ரஃப் எட்ஜஸோ அந்த ஸ்கின்ல வந்து அந்த டெக்ஸ்சரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சொல்யூஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு லைக் அண்டர் ஆர்ம்ஸ் பிரைட்டன் பண்ணுறதுக்கு, எல்போஸில் வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கும் கூடயும் இந்த டோனரை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ்டேல இருந்து பயங்கர ஃபேமஸாக எல்லா பக்கமும் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. த ஓவர்நைட் க்ளோ மாஸ்க். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு மாஸ்க். ஆனால் இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. ஒரு நாத்தம் பிடிச்ச ஒரு ஃப்ராக்ரன்ஸ். பட் ஆனால் வந்து நம்ம ஸ்கின்ல நம்ம நைட்டு போட்டுட்டு அப்புறம் விட்டானா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ அட் த எண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த புளிச்ச தயிரோட ஒரு வாசம் வரும். அது மட்டும்தான் எனக்கு பிடிக்காது. பட் மற்றபடி இது வந்து சொல்கிறத செய்யுது. லைக் ஓவர் நைட் க்ளோ மாஸ்க் மாதிரி நைட் ஃபுல்லாக ஒரு மாஸ்க் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் நம்ம வாட்டர் வச்சு வாஷ் பண்ணும்போது கூட அந்த மாஸ்கில் இருந்த அந்த அந்த ஒரு அந்த சாஃப்ட்னஸ், ஸ்மூத்னஸ் அப்படியே கையில் நழுவி போகிறத வந்து நம்ம வந்து லிட்டரலாக வந்து ஃபீல் பண்ணலாம். அண்ட் ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரைட்டாகவும் ப்ளம்பாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ குட் மாஸ்க். அண்ட் இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் வந்து நான் பார்த்தேன். ஸோ யூ கேன் ட்ரை திஸ். மெயினாக வந்து இந்த ஸ்னெயில் மியூசின் வெரி 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 நைஸ், வெரி ஹைட்ரேட்டட். ஸ்கின் வந்து உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் டெஃபினட்டாக இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ஒரு ப்ராடக்ட் போட்டு தான் நான் வந்து தூங்குவேன். ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப 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 நல்லா ஹைட்ரேட்டடாகவும் சூப்பராகவும் வச்சுருக்கும். யாராச்சும் வந்து அந்த ஸ்னெயில் மியூசின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். சூப்பரான ஒரு ப்ராடக்ட், COSRXோட ஒன் பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்போது இந்த ஒரு ஸ்னெயில் மியூசின். அண்ட் ஸ்கின்னும் நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக க்ளோயிங்காக இருக்குது.
பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டெஃபினெட்லி நான் எப்போவுமே ரீபர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்போது இந்த ரைஸோட செரமைட்ஸை பற்றி இப்போ எல்லாருமே வந்து செரமைட் இஸ் குட் ஃபார் ஸ்கின், செரமைட் இஸ் குட் ஃபார் ஸ்கின் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால செரமைட்ஸ் இருந்து நான் தேடி பார்த்து வாங்கினதில் இந்த பர்டிகுலர் ஃபேஸ் ஷாப்போட ரைஸ் செரமைட் வந்து சூப்பராக இருக்குது. இட்ஸ் அன் எமல்ஷன், வெரி வெரி லைட் வெயிட். அண்ட் இதை நான் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப அதாவது சோம்பேறியின் உச்சகட்டமாக இருப்பேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடெல்லாம் பண்ணிட்டு வரும்போது என்னால் சத்தியமாக ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ண முடியாது. நான் குளிச்சுட்டு வந்த உடனே இதை கொஞ்சமாக கையில் இப்படி ஊற்றிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அப்படின்னு போய் தூங்கிடுவேன். ஸோ இந்த ஒரு ப்ராடக்டே போதும். மற்ற எந்த ஸ்கின் கேரும் பண்ண மாட்டேன், பட் இந்த ஒரு ப்ராடக்டே போதும் நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ நீட்டாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே நம்மளுக்கு ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு எமல்ஷன் க்ரீம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஹைட்ரேட்டாக ஒர்க் பண்ணணும், நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும் அண்ட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுதான் மெயின். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து செபாமெட்லேருந்து எனக்கு they sent me a lot of products. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக செபாமெட் வந்து எனக்கு எப்போ நான் வந்து எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குது அப்படி எப்போ தெரிய வந்ததுன்னா தன்னை வந்து பிறந்த பிறகு தான். ஏன்னா தன்னைக்கு ஸ்கின் வந்து அலர்ஜி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதில் வந்து நான் வந்து பயங்கரமாக அழுதேன். எப்படி அந்த அலர்ஜி ஆச்சுன்னா லாக்டோஸ் இன்டாலரண்ட்னால அவளுக்கு பாடி ஃபுல்லாக ஒயிட் பேட்சாக வந்துச்சு. நான் வந்து டாக்டர் கிட்ட அப்போ ஜஸ்ட் 1 week or 2 weeks தான். ஓகேங்களா? எடுத்து கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிக்கிறேன். அவர் வந்து சொன்னாங்க இது விட்லிகோ தான் அப்படின்ட்டாங்க. எனக்கு இப்படி தெரியுமா இருந்தது, ஐயோ அப்படின்னு மாதிரி ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து டெய்லி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒயிட் பேட்ச் வந்துட்டே இருந்தது. இட்ஸ் வாஸ் ஸோ வெரி ஷாக்கிங். அப்புறமேட்டு தான் நான் வந்து என்ன தப்பு பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்லாம் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு வந்து அந்த ஃபார்முலா, அதாவது நான் ஃபார்முலா மில்க்கும் கொடுத்தேன். ஏன்னா என்னோட மில்க் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இல்லாதனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபார்முலா மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாங்க. அந்த டைமில் அவளுக்கு வந்து அதோட ப்ராப்ளம் இருந்ததுனால இப்போ வரைக்குமே அவளுக்கு கொஞ்சம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது. ஸோ அதனால அந்த ஸ்கின்ல வந்து அந்த ஒயிட் பேட்ச் வந்தது. இப்போ யாராச்சும் நியூ மாம்ஸாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்ன மாதிரி பயப்படாதீங்க. சம்டைம்ஸ் இட் மேபி லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால நம்மளுக்கே சம்டைம்ஸ் நம்ம அதிகமாக பால் எடுக்கும்போது வெள்ளையாக வரும் ஸ்கின்ல இங்கே அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு ஸ்கின்ல பாடியில எங்கேயாச்சும் வரும். நம்ம டக்குனு பயந்துருவோம், ஐயோ இது வேற ப்ராப்ளமா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பயந்த டைமில் தான் வந்து அவளுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் மாற்றணும், ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து இந்த செபாமெட்குள்ளார போனேன். ஓகேங்களா? செபாமெட் போகும்போது எனக்கு வந்து பாடி வாஷ் அவளுக்கு ப்ரிஃபர் பண்ணேன். ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணிச்சேன். அட்லீஸ்ட் ஒரு 1-2 years வரைக்கும் அதை தான் யூஸ் பண்ணால். அண்ட் ஏன்னா அதில் வந்து பிஹெச் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.5 அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது, அதாவது ரொம்ப ஹார்ஷாக இருக்காது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஸ் அ மாம் லைக் ஐ வாண்ட் த பெஸ்ட் ஃபார் மை டாட்டர் அப்படின்னு மாதிரி தான் அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் மேலே வந்து எனக்கு அது க்ரேஸ் இருந்தது. அப்போ ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பாடி வாஷே வந்து விலை ஜாஸ்தி, அரௌண்ட் 800-900 அந்த ரேஞ்சில் இருந்தது. அண்ட் அப்போ வந்து எனக்கு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, என் பாப்பாவுக்கு வந்து பெஸ்ட் ஸ்கின் கேர் கொடுக்கணும். எவ்ரி மாம் வில் திங்க் த சேம் இல்லையா? அதே தான் நானும் நினச்சேன். ஸோ அப்போ தான் எனக்கு இந்த செபாமெட் ப்ராடக்ட்ஸ் பற்றி எனக்கு வந்து தெரிய வந்தது. அண்ட் நவ் தே ஹேவ் சென்ட் திஸ் PR டு மீன் போது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் ட்ரை பண்ணதில்லை. மெயினாக அவங்களோட விச் இஸ் நியூ டு மீன் போது இந்த ஒரு பர்டிகுலர் செபாமெட்டோட ஹேர் ஆன்டி-டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்ட் ரிப்பேர் கண்டிஷனர். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி-டேண்ட்ரஃப் ஷாம்பூ வந்து ஃபார் ஆயிலி அண்ட் டேண்ட்ரஃப் ப்ரோன் ஸ்கேல்ப். ஸ்பெஷலி இந்த வின்டர் டைம் அப்போ நம்மளுக்கு ஸ்கேல்பில் வந்து நம்மளுக்கு அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு ஷாம்பூ வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார் ஈவன் கிட்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பிகாஸ் இந்த பிராண்டை வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன் அதனால. ஸோ இது வந்து எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்கேல்பை வந்து இந்த இச்சினஸ் இருக்கும்ல, தலை இப்படி சொரியும் உள்ளதோ அந்த இச்சினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஸ் ஃப்ளேக்கிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜிங் தான், ரொம்ப வாவ் பேக்கேஜிங்லாம் கிடையாது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி பேக்கேஜிங் தான், சேம் டப்பி. பட் பாப்பாவுக்கு பாடி வாஷ் மட்டும் இங்கே ப்ளூ கலர் கேப் இருக்கும், கீழே வந்து இதில் ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸில். ஓகே, பழைய வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பாவோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் அதையும் மென்ஷன் பண்ணிப்பேன். அண்ட் இந்த கண்டிஷனரும் இந்த மாதிரி வருது. ஹேர் கேர் ரேஞ்ச் இன்னும் நான் இதில் ட்ரை பண்ணதே இல்லை. டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து சொன்னேன். ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷனர்.
அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது செபாமெடோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இந்த வெதருக்கு இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பர் ஹைட்ரேட்டடாக வச்சுப்போம். அந்த சிப்பி ஃபீலெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து சூப்பர் காமிங் அண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்குது. அண்ட் இப்போ அதுதான் வந்து நான் பேஸாக போட்டிருக்கேன் என்னோட ஃபேஸ்க்கு கீழே. ஸோ இவ்வளோ நேரமும் அந்த ப்ராடக்ட் அந்த மேக்கப் லாஸ்டிங்காகவும் இருக்கும், கேக்கியாகவும் இருக்காது. அந்த டெக்ஸ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெரி வெரி லைட் அண்ட் ஜென்டில் ஆன் ஸ்கின். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டு ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். இதில் விட்டமின் இ இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த ஏஜிங் அந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செபாமெடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் இந்த மாதிரி நார்மல் டு ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கும் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் த கிளியர் ஜெல். ஸோ இந்த கிளியர் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட ஆயிலி ஸ்கின், ஆக்னே ஸ்கின் அந்த டைப் உள்ளவங்க வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதில் ஆலோவேராவும் இருக்குது. ஸோ இதை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு தாட் இருக்கும்ல, அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்கள மாய்ஸ்சரைசரே யூஸ் பண்ண வேணாம், நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கின் வந்து வழவழன்னு தானே இருக்குது, ஆயில் நிறைய வந்துட்டு தானே இருக்குது, எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு மித், கம்ப்ளீட் மித். டெஃபினெட்லி நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்ம அந்த சிபம் ப்ராடக்ஷன்லாம் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இது வந்து செபாமெட்லேருந்து. இந்த செபாமெட் சன்ஸ்க்ரீன் தன்மை குட்டிக்காக அவளோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒன் குட் சன்ஸ்க்ரீன். பட் பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் காஸ்ட் விடுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது போயிடும். பட் இருந்தாலுமே வந்து மேக்கப்புக்கு கீழெல்லாம் வந்து இது போடலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட் தான். பட் பேர் ஸ்கின்ல மெயினாக வந்து தன்மையோட கை காலுக்கு, ஃபேஸுக்கு, குழந்தைங்களோட கை கால் ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறது நல்ல ப்ரொடெக்டிவான ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம்னா செபாமெட் வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து SPF 50 இருக்குது. ப்ளஸ் இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட். நீங்கள் வந்து குழந்தைங்கலாம் வந்து ஸ்விம்மிங் எல்லாம் போகிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு டேன் ஈஸியாகிடும். அந்த குளோரின் வாட்டர்லாம் வந்து அவங்க ஸ்கின்னை வந்து டேன் பண்ணி விட்டுரும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணணும் அப்படின்போது இந்த ஒரு பர்டிகுலர் சன் ப்ரொடெக்டன்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சொன்னபடி நீங்கள் தைரியமாக வாங்கலாம். அண்ட் எஸ், பாடி வாஷில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் ஆலிவ் ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ். இதை ஃபேஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணலாம், நாமளும் கூட தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், எனக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் ஆகவே ஆகாது, பட் எனக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த செபாமெடோட ஆலிவ் ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணலாம். மெயினாக இட் இஸ் மென்ஷன் சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின். ஸோ இது வந்து சோப் ஃப்ரீ அண்ட் ஜென்டல் கிளென்சிங். இதில் வந்து லைக் ஆலிவ் ஆயில் இருக்குது அண்ட் இட் really helps and nourishes our skin. So perfectly இந்த ஒரு winter weatherக்கு definitely இது வந்து பிக் பண்ணிக்கலாம். and all these products வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு best discount rateல வந்து உங்களுக்கு கிடைக்கும். and இத வந்து ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்றேன் என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ்ல கிடைக்கும் அப்படின்ட்டு. and இதை நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. so yes my dear friends, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். and ஒரு சிலதெல்லாம் நான் டெஃபினட்டா வந்து புதுசா ட்ரை பண்ண போறேன். for especially வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாம்பு ரேஞ்சஸ் and இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லிப் பாம். ஓகே, வாங்கணும்னு நினச்சிருக்கேன், பட் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு செரி ஷேடில் இருக்கிற ஒரு SPF 30 உள்ள ஒரு லிப் பாம். மார்னிங் டைம்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பிகாஸ் ஈவன் லிப் ஆல்சோ நீட்ஸ் ப்ரொடெக்ஷன், சன் கிட்ட ப்ரொடெக்ஷன் இல்லை, இதுலேயும் SPF இருக்குது. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள், சரியா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த பிங்க் ஃப்ரைடே சேல போய் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நீங்கள் வாங்கலாம், நம்பி நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது எனக்கு பெனிஃபிட் ஆனது தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலிக்கோ யாருக்காச்சும் தேவைப்பட்ட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பிகாஸ் ஒரு சில டைம் நானே கூடியும் ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா, இது வாங்கினா யூஸ் ஆகுமா ஆகாதான்னு பல ரிவ்யூஸை பார்த்து தான் நான் வாங்குவேன். அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து பெனிஃபிட் பண்ணதான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஒரு சேலப்போ நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம், நம்பி ஏமாறவே மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களோட ஃபீட்பேக், என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பாய்.